இந்திய அரசியலமைப்பு அதாவது 10th பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசனாக ஒரு குவிக் ரிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரசியலமைப்பு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு அச்சாணி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் ஃபஸ்ட்டு தோன்றியிருக்கு. அங்கேருந்து தான் நம்மளும் எடுத்துக்கிட்டோம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காண்டி 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் அடிப்படையில் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளோட நியமன உறுப்பினர்கள், பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3, மொத்தம் 389 உறுப்பினர்கள். அதாவது 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்துக்கு கீழே அரசியல் நிர்ணய சபையில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் மொத்தம் 389 உறுப்பினர்கள் 389 உறுப்பினர்கள். ஓகேயா? அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா 1946 டிசம்பர் 9 நடந்திருக்கு. அதில் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தான் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை வச்சுருக்காங்க. அப்போ வந்து துணைத் தலைவராக யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னா HC முகர்ஜி மற்றும் BT கிருஷ்ணமாச்சாரி 2 பேரும் இருந்திருக்காங்க. இது வந்து 11 அமர்வுகளாக 166 நாட்கள் வந்து இந்த கூட்டம் நடந்திருக்கு. 2473 திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவோட தலைவர் யாருன்னா டாக்டர் BR அம்பேத்கர். அவர் தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்காரு. அதனால் இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஓகேயா? இதில் வந்து இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு முகவுரை, 22 பாகங்கள், 395 சட்ட பிரிவுகள் வந்து இருக்குது. ஒரு முகவுரை, 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 400க்கு 5 கம்மியாக இருக்குது. 8 அட்டவணைகளை கொண்டதாக இருக்குது. இது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ அந்த நாளை தான் நம்ம வந்து குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். யார் எழுதுனான்னு பார்த்தோன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைச்சடா அப்படிங்கிறவங்களால் எழுதப்பட்டிருக்கு. இது வந்து இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டிருக்கு. ஓகேயா? முகவுரை அப்படிங்கிறது வந்து இந்திய அரசியலமைப்போட திறவுகோல் அப்படின்னு சொல்கிறோம். 1947 ஜனவரி 2 வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிக்கோள் தீர்மானம். இந்த குறிக்கோள் தீர்மானம் யாருடையதுன்னு பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேருவோடது. அதோட அடிப்படையில் அமைஞ்சது தான் முகவுரை. ஸோ குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னா 1947 ஜனவரி 2 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யாரோடதுன்னு பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேருவோடது. 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி இது ஒரே ஒரு தடவை திருத்தப்பட்டிருக்கு. இது முகவுரை ஒரே ஒரு தடவை திருத்தப்பட்டிருக்கு. என்ன திருத்தம்னு பார்த்தோன்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படிங்கிற 3 புதிய சொற்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பு எப்படி தொடங்கும்னு பார்த்தோன்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற இதோட தொடங்கும். இதில் வந்து இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இது வந்து புக் பேக் கொஸ்டினில் இருக்குது. சரியா? இப்படி தான் நம்ம அரசியலமைப்போட முகவுரை இந்தியாவை சொல்லுது. 1789 1789 சரியா? பிரெஞ்சு புரட்சியில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதுக்கெலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்திய முகவுரையில் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. குடியுரிமைங்கிறது என்னது? சிட்டிசன் அப்படிங்கிற சொல் சிபிஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்லேருந்து பெறப்பட்டிருக்கு. நகர அரசில் வசிப்பவர் அப்படிங்கிறது இதோட மீனிங். சரியா? குடியுரிமை அப்படின்னாலே அது வந்து பாகம் 2 சட்டப்பிரிவு 5 11 வரை குடியுரிமை பற்றி சொல்லுது. குடியுரிமை சட்டம் 1955. சரியா? இது குடியுரிமை பெறுதல், குடியுரிமை இழத்தலை பற்றி சொல்லுது. இப்போ வந்து 8 முறை இது திருத்தப்பட்டிருக்கு. காமன்வெல்த் குடியுரிமை தந்திருக்காங்க. 2003 அது வந்து நீக்கப்பட்டிருக்கு. குடியுரிமை பெறுதலுக்கு வந்து ஒரு 5 டைப் சொல்கிறாங்க. பிறப்பு, வம்சாவளி, பதிவு செய்தல், இயல்புரிமை மற்றும் பிரதேச இணைவு. அதே மாதிரி இப்போ 3 இதில் வந்து குடியுரிமை இழக்க முடியும். இதெல்லாம் துரத்தல், முடிவுறச் செய்தல், இழத்தல். அப்புறம் அடிப்படை உரிமை அப்படிங்கிறது பகுதி 3 12 35 வரையும் இருக்கிறது. ஃபுல்லாக அடிப்படை உரிமைகள். முதல்ல 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொத்துரிமை நீக்கப்பட்டதுனால 6 அடிப்படை உரிமைகளாக தான் இருக்குது. இது அரசியலமைப்போட பகுதி 3 இருக்குது. ஸோ இது வந்து இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஒன்று என்னது அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த பேஜை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்தப்படுவதை தடை செய்தல். பிரிவு 16 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு. பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு. பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை ஃபுல்லாக நீக்கிறது. பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள், அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21
வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல், கடத்தல், இந்த மாதிரி இதை தடுக்கிறது. பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையினை தடுத்தல். சமய சார்பு உரிமை. பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. பிரிவு 26 சமய விவகாரங்கள் நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி, சிறுபான்மையினருடைய எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு அப்படிங்கிறது பிரிவு 29. பிரிவு 30 அப்படிங்கிறது சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை. அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. பிரிவு 32 இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கிட்டாங்க. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300Aவின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க. பிரிவு 300Aவின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300Aவின் கீழ் இது ஒரு சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க. பெரும் முதலாளிகளிடமிருந்து வந்த எதிர்ப்பு காரணமாக 1215 அதாவது 1215 இங்கிலாந்து மன்னர் 1ஆம் ஜான் அப்படிங்கிறவங்களால் வெளியிடப்பட்ட உரிமை சாசனம் தான் மகா சாசனம் அப்படின்னு அழைக்கப்படுறது. குடிமக்களோட அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணமாக இருக்குது. அப்புறம் அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை பிரிவு 32 இருக்குல்ல, அதன் அடிப்படையில் 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடுறதுக்கு உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் ரெண்டுக்குமே தகுதி இருக்குது. ஆட்கொணர்வு நீதி பேராண்மை, கட்டளையுறுத்தும் நீதி பேராண்மை, தடையுறுத்தும் நீதி பேராண்மை, ஆவணக்கேற்பு நீதி பேராண்மை, தகுதி முறை வினவும் நீதி பேராண்மை. இந்த 5மே உச்சநீதிமன்றம் இப்படிலாம் வெளியிட்டு மக்களோட உரிமைகளை காக்கிறனால அது அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு அழைக்கப்படுது. டாக்டர் BR அம்பேத்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அடிப்படை உரிமைகளை 352க்கு கீழே இப்போ அவசர நிலை குடியரசுத் தலைவர் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா 19க்கு கீழே அளிக்கப்படக்கூடிய எல்லா உரிமைகளுமே நிறுத்தப்பட்டுரும். குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் ஆணை வாங்கி நமக்கு இந்த 20, 21 நிப்பாட்டணும் அப்படின்னா அவங்க ஒரு இதை வெளியிடணும். அந்த ஆணை வெளியிட்டாங்க அப்படின்னா சட்டப்பிரிவு 20, 21 எல்லாமே 20, 21 தவிர மீதி எல்லா இதையுமே நிப்பாட்டிடலாம். 20, 21 மட்டும் நிப்பாட்ட முடியாது. 20 என்னதுன்னா குற்றங்கள் மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு. 21 வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரம் பாதுகாப்பு. இந்த ரெண்டையும் மட்டும் நம்மளால் தடை செய்யவே முடியாது. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பகுதி 4 36லேருந்து 51 வரையும் இருக்கிறது அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். இது சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவைன்னு 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. இதை புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு டாக்டர் BR அம்பேத்கர் சொல்கிறாரு. 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21Aவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான். அடிப்படை உரிமைகள் அமெரிக்க நாட்டிலேருந்து வாங்கியிருக்கோம். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை அயர்லாந்துலேருந்து வாங்கியிருக்கோம். அப்புறம் அடிப்படை கடமைகள் சோவியத் யூனியன், USSRலேருந்து ரஷ்யாலேருந்து வாங்கியிருக்கோம். அடிப்படை கடமைகள் பகுதி 4, 7, 51Aக்கு கீழே ஒரே ஒரு பிரிவை மட்டும் வச்சுருக்காங்க. இது 1976ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அமைச்சு அதன் அடிப்படையில் தான் இது சேர்த்துருக்காங்க. 1976 காங்கிரஸ் கட்சி சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியை அமைச்சு அதன் அடிப்படையில் தான் இந்த அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டிருக்கு. இதில் அடிப்படை கடமைகள் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் மத்திய மாநில உறவுகளில் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லி 3 இதாக பிரிச்சிருக்காங்க. மத்திய பட்டியலில் இப்போ 100 துறைகள் இருக்குது. மாநில பட்டியலில் 61 துறைகள் இருக்குது. ரெண்டுக்கும் பொதுவான பொதுப்பட்டியலில் 52 துறைகள் இருக்குது. மொத்தம் 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலிருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருக்கு. என்னதெல்லாம் பார்த்தோம்னா கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவீடுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் இவ்வளத்தையும் மாற்றிருக்கு.
நிர்வாக உறவுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்கள், சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம், மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது, இது எல்லாத்துக்குமே நிர்வாகம் சார்ந்த இது மாநில அரசு நிர்வாகத்தில் இருக்குது. 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராயிரக்காண்டி தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையின் கீழே ஒரு மூவர் குழுவை அமைச்சது. எப்போன்னு பார்த்தோன்னா 1969 சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி 1976 இது 69 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 69 PV ராஜமன்னார் குழு. அப்புறம் நிதி உறவுகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 268 293 வரையும் இருக்கிற பிரிவுகள் நிதியை பற்றி சொல்லுது. 280க்கு கீழே ஒன்று குடியரசுத் தலைவரால் நிதி குழுன்னு ஒன்று அமைக்கப்படுது. மத்திய மாநில அரசுகள் உறவினை பற்றி விசாரிக்கிறதுக்கு திருமதி இந்திரா காந்தி அவர்களால் 1983 ஆண்டு சர்க்காரியா குழு நியமிக்கப்பட்டிருக்கு. 1983 ஆண்டு சர்க்காரியா குழு நியமிக்கப்பட்டிருக்கு. அதில் 247 பரிந்துரைகள் கொடுத்துருக்காங்க. அதில் 180 பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட்டிருக்கு. 1990 மாநிலங்களுக்கு இடையான குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு. முக்கியமான பரிந்துரை அதுதான். 1990 அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அலுவலக மொழிகள் சட்டம் பிரிவு 17 343 351 வரையும் இருக்கிறது. அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்குது. 1955 ஆண்டு முதலாவது மொழிக்குழு அமைக்கப்பட்டிருக்கு. 56 அதோட அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. 1963 அலுவலக மொழி சட்டம் இயற்றியிருக்காங்க. ஹிந்தியோட ஆங்கிலம் 15 வருஷத்துக்கு மேலே அது தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1967 ஆண்டு அலுவலக மொழிகள் திருத்த சட்டம், அலுவலக மொழியாக ஆங்கிலம் கால வரையறையின்றி தொடரலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அரசியலமைப்பும் கூட சில வட்டார மொழிகளை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. 14 மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு. இப்போ 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அவசர கால இது 2004 ஆண்டு இந்திய அரசியலமைப்பு செம்மொழிகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 6 மொழிகள் செம்மொழிகள் தகுதியை பெற்றிருக்கு. தமிழ் 2004 ஆண்டு, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. ஸோ தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, தெலுங்கு கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. ஒடியா 2014. அவசர காலநிலை ஃபஸ்ட்டு தேசிய அவசர நிலை 352. இப்போ போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கும் அப்படின்னா அது வெளிப்புற அவசர நிலை. ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கும் அப்படின்னா அது உள்நாட்டு அவசர நிலைன்னு சொல்கிறாங்க. 1962, 1971, 1975 இந்த ஆண்டுகள்லாம் அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கு. மாநில அவசர நிலை 356 தான் நம்ம மாநில அவசர நிலைன்னு சொல்கிறோம். ஓராண்டை தாண்டியும் இந்த மாநில அவசர நிலை தொடர முடியும். மேக்ஸிமம் 3 வருஷம் தொடர முடியும். இது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநர் தான் அந்த டைம் ஆட்சி புரிவாங்க. 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஃபஸ்ட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. நிதி சார்ந்த அவசர நிலை 360 இந்தியாவில் இதுவரையும் அறிவிச்சதே கிடையாது. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது பகுதி 20 368வது சட்டப்பிரிவு தான் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வகையில் நமக்கு ஒரு 3 டைப்ஸில் நமக்கு நாடாளுமன்றத்தின் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பண்ணிக்கலாம். அரசியலமைப்பின் 42வது சட்டத்திருத்தம் சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு 1976 அவ்வளோ சட்டத்திருத்தம் பண்ணியிருக்காங்க. அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் பார்த்தோம் அப்படின்னா 2000 ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி MN வெங்கடாச்சலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டுக்காக தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்று இது பண்ணியிருக்காங்க. MN வெங்கடாச்சலையா தலைமையில். ஏப்ரல் 2007 3 உறுப்பினர்களை கொண்ட MN புன்ஷி தலைமையில் ஒரு அரசு ஆணையத்தை அமைச்சிருக்கு. அமைச்சரவை திட்டக்குழு 1946 கீழே அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என இந்திய அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். டாக்டர் BR அம்பேத்கரின் கூற்றுப்படி 32வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் முன்னாள் சோவியத் யூனியன் அரசியலமைப்பிலிருந்து சேர்க்கப்பட்டது. 2004 இந்திய அரசு மொழிகளை வகைப்படுத்த முடிவு செய்து புதிய வகைகளாக செம்மொழிகளை அறிவித்தது. இந்திய அரசியலமைப்பு 20 368வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் அரசியலமைப்பு திருத்த நடைமுறைகள் மற்றும் அது குறித்த நாடாளுமன்ற அதிகாரங்கள் பற்றி விவரிக்கிறது.
இது மொத்த ரிவிஷன். இது டெய்லி வந்து ஒரு சின்ன சின்ன எப்பாவது ஃப்ரீ டைமில் வந்து ரிவிஷன் மட்டும் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.